வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தாவேக்கா 2வது ஆண்டு முடிந்து 3வது ஆண்டு அடி எடுத்து வச்சதுக்கு ஒரு விழா கொண்டாடினாங்க இல்லையா? அந்த விழாவில் வந்து வேல்முருகன் பாட்டு பாட, அது அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, விஜய் மேலே கேஸ் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் வேறு மேட்ரு. அது அவர்களோட தனிப்பட்ட விருப்பம். அவங்க அதனால் என்னது காயப்பட்டாங்கன்னா அவங்க அதனால் வழக்கு போடுவாங்க. அது அவர்கள் விருப்பம். பட் அந்த பாட்டு பாடினோடனே உற்சாக மிகுதியில் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, விஜய் அவர்கள் போய் டான்ஸ் ஆடுறோம், நான் வந்து உங்களோட டான்ஸ் ஆட போகிறேன்னு சொல்லி அந்த பாட்டை பாட சொல்லி அவர் டான்ஸ் ஆடினார். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது அதை பார்க்க. அவரும் அதில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டாரு. இப்போ அதை வந்து சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இவரோட டான்ஸ் மெட்டீரியலாக வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாறும்னு சொல்லி நாங்களாம் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுவுமே எனக்கு இருக்க மாதிரி தெரியல. உங்களோட மண்டை அறிவில்லாதனால உங்களுக்கு அப்படி தோன்றதா இருக்கும். நீங்கள் போய் ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க மியூசிக் போடும்போது டான்ஸ் ஆடினாலும் அப்படி தான் ஆடுவீங்க. ஏன்னா யாரும் உங்களுக்கு கொரியோகிராஃப்லாம் பண்ணலாம் இல்லையா? கொரியோகிராஃப்லாம் பண்ணால் தான் நம்மளால் சூப்பராக டான்ஸ் ஆட முடியும். இல்லைனா நமக்கு தோன்ற மாதிரி கை காலை ஆட்டி ஆட வேண்டியதானே. உற்சாக மிகுதியில் மகிழ்ச்சியோடு ஆடும்போது எப்படி வேணால் ஆட வேண்டியதானே. அது ஒரு கொரியோகிராஃப்டு டான்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அப்படி எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு தான் அறிவில்லையோ? டம்ளர் சூடாக இருக்கிறதுனால கையில் வச்சுக்க முடியாது, மாதிரி கீழே வச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி தோணிருக்கலாம். மற்றபடி அதில் ஒன்றும் கிண்டல் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்ல மாட்டோம். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. லெட்ஸ் மீட் இன் அனதர் ஆக்கப்பூர்வமான வீடியோ.